காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இலங்கை மிகவும் பாரதூரமான சுகாதார பேரிடரை நோக்கி செல்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மருந்து பற்றாக்குறை, மருந்து பொருட்களின் விலை உயர்வு, மருந்துகளின் ஊடாக மோசடி, ஊழல் என ஒட்டுமொத்த அரசாங்கமும் இந்த நாட்டு நோயுற்ற மக்களின் வாழ்வோடு விளையாடி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். பிரித்தானியாவுக்கான இலங்கையின் அடுத்த தூதுவராக முன்னாள் அமைச்சர் ரோஹித போகல்லாகமவின் நியமனத்தை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆதரித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ரோஹித போகல்லாகமவின் நியமனம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக அவர் செய்த பணிகளை கருத்தில் கொண்டு ரோஹித போகல்லாகம அப்பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் இலங்கையின் வெளிவிவகார சேவையில் அனைத்து நிலையங்களையும் நிர்வகிப்பதற்கான அதிகாரிகளும் இல்லாததால் முக்கிய பதவிகளுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான உதவி திட்டங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதால் அவற்றின் இலக்குகளை அடைய முடியவில்லை என சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்படவுள்ள அஸ்வசும நிவாரண செயல் திட்டம் பல முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ள அதேவேளை இந்த திட்டத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் வெளிவருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பாதிப்பால் பலர் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நிவாரண திட்டம் சமூக கட்டமைப்பில் முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் ஏழ்மை அஸ்வசும நிவாரண செயல் திட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் இந்த உதவி திட்டம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களை நேரடியாக குறிவைக்கிறதா என்பது சந்தேகமே என்றும் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அத்தோடு பொருளாதார ரீதியில் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி தேர்தல் ஒன்று அவசியமில்லை என மக்களை குறிப்பிடும் நிலையை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் டலஸ் அழகப்பெரும தெரிவித்திருக்கிறார். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.